கனடா அமெரிக்காவில் தங்கியிருப்பதை குறைத்து தான் முன்னேறி செல்கின்றது என்பதை பகிரங்கமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அதை பகிரங்கமாக தெரிவித்த ஒரு விடயமாகவும் மற்றது கனடாவின் தலைமைத்துவம் என்பது ஒரு பெரிய நிலையை அடைய போகின்றது என்பதையும் காட்டுவதாகவும் தான் அது அமைந்திருந்தது. இந்த உரை கூட இந்த டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் எவ்வாறு மாக்காணி அவர்களின் உரை வரவேற்பு பெற்றதோ அது போன்றது ஒரு வரவேற்பை நேற்றைய தினம் பெற்றிருந்தது. ஏன் இந்த பேச்சு இந்த இடத்தில் முக்கியம் பெறுகின்றது என்று கேட்டால், ஐரோப்பிய கனேடிய உறவு என்பது வலுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் அல்லது அமெரிக்காவின் கனடாவின் உறவை ஒத்ததாகவும் வர்ணிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த சீனாவின் இந்த பொருளாதார வியூகங்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார ஆதிக்கங்கள் குறித்த ஒரு கருத்தாடல்களை அவர்கள் மேற்கொள்ள போகின்றார்கள். சீனா இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளவில்லை. இருந்த பொழுதிலும் அது எவ்வாறு சாதகமான முறையில் அணுகப்படலாம் என்று கனேடிய பிரதமர் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை காலமும் உலக ஒழுங்கில் சில நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் இனி தனிப்பட்ட ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தாது என்றும் ஏனைய நாடுகளைப் போன்றே அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதுவரை காலமும் அமெரிக்காவினுடைய பேரை குறிப்பிடாத பிரதமர் இந்த கருத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய பேரையும் குறிப்பிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பாவின் பாதுகாப்பு பிராந்திய ஒப்பந்தத்தின் கீழ் சேர்ந்துள்ள ஐரோப்பா சாராத ஒரு நாடாக முதலாவதாக கனடா தன்னை பதவியுறுத்தியுள்ளதையும் குறிப்பிட்டு இப்பொழுதைய உலக போக்கில் ஒரு மூன்றாவது பாதை திறக்கப்பட வேண்டும், அதாவது தேர்ட் பேத் என்கின்ற வார்த்தையை உருவாக்கி அதன் மூலம் அதற்கு உண்மையிலேயே இந்த அயர்லாந்து மற்றும் கனடா போன்றவை அதீதமான பங்களிப்பை வழங்கலாம் என்றும் இதன் மூலம் ஒரு ஒற்றுமையான வகையில் ஜனநாயக மற்றும் பொருளாதார ரீதியிலான விடயங்களை இந்த பிராந்திய ரீதியிலான வல்லரசுகளுடன் இணைக்கலாம் என்றும், அத்தோடு குறிப்பாக இந்த அயர்லாந்தை முக்கியமாகத்தான் வைத்து அவருடைய பேச்சு அமைந்திருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல தொடுபுள்ளிகளையும் தொட்டு சென்றிருக்கின்றது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். G7 உச்சி மாநாடு ஆரம்பமாக இருக்கின்றது. அதில் கனேடிய பிரதமர் மாக்காணி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார். இந்த G7 உச்சி மாநாட்டில் உலகின் முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் கனடாவிலிருந்து இந்த தலைமை பொறுப்பை பிரான்ஸ் ஏற்றுக்கொள்கின்றது. அதை அடுத்து வரப்போகின்ற காலம் எவ்வாறு பிரான்சினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த G7 நாடுகள் செயற்பட போகின்றன என்ற கேள்விகள் கூட எழுந்திருக்கின்றன. இது குறித்த பல விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த G7 உச்சி மாநாடு என்பது மிக முக்கியமான ஒரு உச்சி மாநாடு. இந்த மாநாட்டின் தலைமை பொறுப்பை இதுவரையில் கனடா வகித்திருந்த நிலையில் ஏற்கனவே இந்த தலைமை பொறுப்பை எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை பிரான்சிடம் வழங்கும் முகமாக பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் கனேடிய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே பிரான்சோடும் அதே நேரத்தில் அயர்லாந்துக்கும் சென்ற பிரதமர் இந்த பயணத்தையொட்டிய பல சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். இப்பொழுது மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் கனேடிய பிரதமர் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை காலமும் உலக ஒழுங்கில் சில நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் இனி தனிப்பட்ட ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தாது என்றும் ஏனைய நாடுகளைப் போன்றே அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதுவரை காலமும் அமெரிக்காவினுடைய பேரை குறிப்பிடாத பிரதமர் இந்த கருத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய பேரையும் குறிப்பிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அயர்லாந்து பிரான்ஸ் சந்திப்புகளில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்களாக எவற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த உரை கூட இந்த டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் எவ்வாறு மாக்காணி அவர்களின் உரை வரவேற்பு பெற்றதோ அது போன்றது ஒரு வரவேற்பை நேற்றைய தினம் பெற்றிருந்தது. அதற்கான காரணம் உண்மையிலேயே G7 மாநாடு தொடர்பான ஆரம்ப முஸ்தீப்புகளை பிரான்சில் முடித்துவிட்டுத்தான் அவர் அங்கே சென்றிருந்தார். அங்கு சென்ற பொழுது அங்கே அவர் கூறிய கருத்துக்கள் என்பன நிச்சயமாக கனடாவுக்கும் இந்த ஐரோப்பாவுக்கும் இடையிலான ஒற்றுமை எவ்வாறு நிச்சயமாக தேவை என்பதையும்
ஐரோப்பாவின் பாதுகாப்பு பிராந்திய ஒப்பந்தத்தின் கீழ் சேர்ந்துள்ள ஐரோப்பா சாராத ஒரு நாடாக முதலாவதாக கனடா தன்னை பதிவிட்டுள்ளதையும் குறிப்பிட்டு, இப்பொழுதைய உலக போக்கில் ஒரு மூன்றாவது பாதை திறக்கப்பட வேண்டும். அதாவது தேர்ட் பேத் என்கின்ற வார்த்தையை உருவாக்கி அதன் மூலம் அதற்கு உண்மையிலேயே இந்த அயர்லாந்து மற்றும் கனடா போன்றவை அதீதமான பங்களிப்பை வழங்கலாம் என்றும், இதன் மூலம் ஒரு ஒற்றுமையான வகையில் ஜனநாயக மற்றும் பொருளாதார ரீதியிலான விடயங்களை இந்த பிராந்திய ரீதியிலான வல்லரசுகளுடன் இணைக்கலாம் என்றும், அத்தோடு குறிப்பாக இந்த அயர்லாந்தை முக்கியமாகத்தான் வைத்து அவருடைய பேச்சு அமைந்திருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல தொடுபுள்ளிகளையும் தொட்டு சென்றிருக்கின்றது. அதாவது முதலீடுகளும் மற்றும் வர்த்தகமும் தான் முதலாவதாக இருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற தொழில்நுட்பத்தை தற்பொழுது கனடா சந்தைப்படுத்தும் ஒரு நாடாக, அதற்காக $2 பில்லியன் அவர்கள் தங்களது வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே இந்த ஆண்டுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதனை எவ்வாறு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயற்படுவது என்பதையும், மற்றது இந்த ஆராய்ச்சிகள் மற்றும் முன்முயற்சிகள் போன்றவற்றை எவ்வாறு எடுப்பது என்பதிலும், அதாவது கனிம வளங்கள் அல்லது ரயர் மினரல்ஸ் எனப்படுகின்ற அரிதாக கிடைக்கப்படுகின்ற கனிம வளங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் எவ்வாறு செயற்படுவது, பாதுகாப்பில் அமெரிக்காவில் தங்கி இருக்காமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது கருதப்படுகின்றது. முக்கியமாக இந்த பேச்சின் இந்த முக்கிய புள்ளிகளாக, அல்லது ஏன் இந்த பேச்சு இந்த இடத்தில் முக்கியம் பெறுகின்றது என்று கேட்டால், ஐரோப்பிய கனேடிய உறவு என்பது வலுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் அல்லது அமெரிக்காவின் கனடாவின் உறவை ஒத்ததாகவும் வர்ணிக்கப்படுகின்றது அல்லது வர்ணிக்கப்பட்டது. இதற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த குஸ்மா போன்ற விவகாரங்களில் அதை பரிசீலிக்கப் போவதில்லை போன்ற அந்த ஒரு ஏதாந்தமான கருத்துக்களை தெரிவித்த சூழ்நிலை அமைந்திருந்தது. அதைவிட கனடா அமெரிக்காவில் தங்கி இருப்பதை குறைத்து தான் முன்னேறி செல்கின்றது என்பதை பகிரங்கமாக, நீங்கள் குறிப்பிட்டது போல அதை பகிரங்கமாக தெரிவித்த ஒரு விடயமாகவும், மற்றது கனடாவின் தலைமைத்துவம் என்பது ஒரு பெரிய நிலையை அடைய போகின்றது என்பதையும் காட்டுவதாகவும் தான் அது அமைந்திருந்தது. எனவே இது நிச்சயமாக கனடா மற்ற நாடுகளுடன் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு திட்டமாக, துணிந்த முயற்சியாக, அதாவது ஒளித்து மறைத்து கபடமாக ராஜதந்திரத்தை கொண்டு செல்லாமல் நேரடியாகவே ஒரு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் லீடர்ஷிப் எனப்படும் ஒரு தெளிவான அல்லது ஒரு நேர்மைத்தன்மையான தலைமைத்துவத்தை கனடா கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. சரி, இப்பொழுது பிரான்சிடம் இந்த தலைமைத்துவ பொறுப்பு செல்லுகின்றது. ஏற்கனவே கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உறவு நிலை என்பது ஒரு மிக நல்ல நிலையில் இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவோடும் பிரான்ஸ் ஒரு நல்ல உறவை பேணுகின்றது. கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நிலை என்பது சற்று விரிசல் அடைந்த நிலையில் தான் மாகாணியினுடைய இந்த G7 தலைமைத்துவம் என்பது புதிதாக அவரின் கீழ் செயற்பட ஆரம்பித்திருந்தது. இப்பொழுது இவ்வாறான முக்கிய நாடுகள் பிரான்சோடு நல்ல நட்புறவில் இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற பொழுது அதனுடைய தலைமைத்துவம் என்பது கனடாவினுடைய தலைமைத்துவத்தில் இருந்து எவ்வளவு மாறுபடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது தற்போதைய உலக நியதிக்கு எந்த அளவு வலு சேர்க்கும் என்று கருதுகிறீர்கள்? இரண்டு விடயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும். முதலாவது விடயம், கனடாவின் கீழ் G7 தலைமைத்துவம் இருந்த பொழுது ஒரே ஒரு ஆண்டுதான், அதாவது இந்த தலைமைத்துவத்தின் நாயகனாக மாக்காணி இருந்தார். அவர் விரும்பிய வழிகளை இட்டுச் செல்வதற்கான வழிகளாக பிரான்ஸ் இதனை தொட்டு செல்லும் என்பதில் எந்த விதத்திலும் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்க முடியாது என்றால், பிரான்சிற்கும் கனடாவிற்குமான நெருக்கம் என்பது அத்தகைய ஒரு நெருக்கத்துக்கு வந்துள்ளது. மற்றதில் நீங்கள் குறிப்பிட்டது முக்கியமான புள்ளி, இந்த இந்தியாவின் உறவு என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற பொழுதும், இங்கே இந்த G7 நாடுகள் எனப்படுகின்ற இந்த 7 நாடுகளுடைய கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, மற்றது இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட், மற்றது UK, இந்த 7 நாடுகள் தவிரவும் இதர 7 நாடுகள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக இந்தியா அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு பிரேசில், சவுத் கொரியா போன்ற இடமும் அழைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான நாடுகள் அழைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு பாரிய பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான ஏதுகையாக பார்க்கப்படுகின்றது. இங்கே இந்த மகாநாட்டின் நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கின்ற பொறுப்பு என்பது கனடாவிடமிருந்து பிரான்சிடம் சென்றாலும் கனடாவின் பின்புலமாக இருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் அங்கே
பரிசீலிக்க போகின்ற முக்கியமான விடயங்களாக இந்த உக்ரைன் போர் இருக்கின்றது. உக்ரைன் போரில் தற்பொழுது பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது தொடர்ச்சியாக அந்த போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்கின்ற ஒரு முனைப்பு அவர்கள் ஏற்க வேண்டிய இடம் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த G7 நாடுகளில் ஒரு அங்கமான அமெரிக்காவின் இந்த ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் எவ்வாறு செல்ல போகின்றது, அதற்கு எவ்வாறான ஒரு கட்டமைப்பை தாங்கள் வழங்கலாம் போன்றவற்றையும், மற்றது இந்த உலக பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்களில் எவ்வாறான பங்களிப்பை செலுத்தலாம் என்பதையும், இங்கே குறிப்பாக இந்த சீனாவின் அந்த பொருளாதார வியூகங்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார ஆதிக்கங்கள் குறித்த ஒரு கருத்தாடல்களை அவர்கள் மேற்கொள்ள போகின்றார்கள். சீனா இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளவில்லை. இருந்த பொழுதிலும் அது எவ்வாறு சாதகமான முறையில் அணுகப்படலாம் என்று. மற்றது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற தொழில்நுட்பத்தின் பிரயோகம் மற்றும் ஏனைய விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட போகின்றன. இவை எனவே கனடாவின் விருப்பையொட்டிய ஒரு நிகழ்ச்சியினர்களாக இருப்பது என்பது இங்கே ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம். அதாவது கனடாவும் பிரான்சும் இணைந்து தயாரித்த நிகழ்ச்சியினர்களாக இருக்கும் என்பது எனது ஒரு பார்வையாக இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் இந்த மாக்காணி அவர்கள் கூட இந்த முறை தனது பேச்சை வழங்குகின்ற போது அந்த டெலிப்ராம்பர் எனப்படுகின்ற முன்னால் தெரிகின்ற பார்வையாளர்களுக்கு தெரியாத வாசிக்கின்ற ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உரையொன்றை வாசித்ததான ஒரு நிகழ்ச்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு புதிய முறை. அவர் முன்னரான உரைகளில் அவ்வாறான இந்த டெலிப்ராம்பர் என்பதை பார்க்காமல் தனது கருத்தாளமாகத்தான் பல உரைகளை நிகழ்த்தி வந்திருந்தார். இந்த முறை அந்த மிகவும் கட்டுப்பாடான முறையில் தனது உரைகளை நிகழ்த்துவதாக அல்லது இந்த அமெரிக்கா குறித்த விவரங்களை கொண்டு வருவதற்காக அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இந்த G7 மாநாடு என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பயணத்திற்கான திட்டமாகவும் அது அமெரிக்காவின் பங்களிப்பு தொடர்ந்து இருப்பதாகவும் நீங்கள் கடந்த வருடம் பார்த்திருந்தீர்களானால் G7 மகாநாட்டிற்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மகாநாட்டின் முதல் நாளே திரும்பி சென்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த உலக நிலை தொடர்பாக. ஆனால் இந்த முறை இந்த மகாநாடு என்பது நிச்சயமாக ஒரு கட்டியமான முறையில் நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது நிச்சயமாக இந்த நாடுகளுக்கு பயன் தரும் ஒரு மகாநாடாக அல்லது பயன் தரும் திட்டங்களை ஏற்படுத்த போகின்ற மகாநாடாக அமையும் என்பதும் உண்மை என்பதுதான் இங்கே கூறக்கூடிய விடயம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.